ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரண்டை பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பிரண்டை எடுத்து நல்லா நாரம்பெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளை உளுந்து தேவையான அளவு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு தேவையான அளவு, மிளகு, ஜீரகம், ஒரு கொட்டை புளி, அப்புறம் கருப்பு எள்ளு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம தேவையான பொருட்களை எடுத்து வச்சிட்டோமா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வானல் காஞ்ச பிறகு அதில் முதல்ல நம்ம எது போடணும்னா கடலைப்பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். கடலைப்பருப்பு எடுத்து நம்ம வானலில் கொட்டி நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போது கடலைப்பருப்பு கொட்டியாச்சு. ஒரு 2 இல்லது 3 நிமிஷம் நல்லா அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பு கோல்டன் கலரில் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வெள்ளை உளுந்து போட்டு நம்ம வறுத்துக்க வேண்டியதான். இப்போ வெள்ளை உளுந்து கொட்டியாச்சு. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். அதே மாதிரி கோல்டன் கலரில் இதுவும் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக நல்லா வறுக்கணும். மிதமான சூட்டில் தான் வச்சு வறுக்கணும். ஏன்னா ஃபுல்லாக வச்சா கரைஞ்சி போய்டும். இப்போ வறுப்பட்டுருச்சு. எடுத்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச பாத்திரத்துலேயே போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிளகு கொட்டி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டால் தான் பொடிக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் நம்ம மீடியமான சூட்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது வறுக்கக்குள்ளே கொஞ்சம் பார்த்து வருங்க. ஏன்னா நடுவுலையே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ரொம்ப சேஃப்டியாக வருங்க. ஏன்னா எனக்குமே வெடிச்சிருச்சு. இப்போ வறுத்து முடிச்சுட்டேன். அதை நான் பழைய பாத்திரத்துலேயே அப்படியே கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம கருப்பு எள்ளு தான் போட போகிறோம். இது வறுக்கக்குள்ளேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுவும் ரொம்ப படப்படன்னு வெடிக்கும். அதனால் பார்த்து மீடியமான சூட்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக இதையும் வறுக்கணும். வறுக்கக்குள்ளே ஒரு ஸ்மெல் வரும், அதான் வறுத்த பதம். அப்புறம் ரொம்ப கருக்க விட்றாதீங்க. கருக்க விட்டால் பொடிக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம பார்த்து தான் நல்லா வறுக்கணும். இது வறுத்து முடித்த பிறகு நம்ம எடுத்து அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொட்டி வச்சுட்டு நம்ம அடுத்து ஜீரகத்தை போட்டு இதே மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இதுவும் மிதமான சூட்டில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா பொடியான உடனே இதையும் நம்ம கருக விடாமல் பார்த்து எடுத்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம கருவேப்பிலையை போட்டு அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்ட பிறகு அடுத்து நம்ம உப்பையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு வறுக்க போகிறோம். ரெண்டும் நல்லா வறுக்கக்குள்ளேயே ஒரு மாதிரி நெடி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வறுக்கணும். பொறுமையாக சிம்முலேயே வச்சு வருங்க. எல்லாத்தையும் வறுத்துட்ட பிறகு அதையும் அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்ச புளியும் பெருங்காயத்தூளையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ரெண்டுத்தையும் போட்டுட்டு வறுக்கக்குள்ளே வானலில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்து பொறுமையாக நல்லா ஒன்றா கிளறி விட்டு வறுத்தோம்னா ஒரு மாதிரி அது நல்லா புளி கலர் அதில் இறங்கிட்ட உடனே அதை எடுத்து நம்ம அதே பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம ஃபைனலாக க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வறுக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு வதக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வதங்கக்குள்ளேயே நமக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா க்ரீனிஷாக இருக்கிறது லைட்டாக பிளாக்காக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து இதை நம்ம அப்படியே அரைக்கக்கூடாது. நல்லா ஆற வைக்கணும் 2 days வெயிலில். அப்புறம் எடுத்து பவுட்ரு பண்ணால் நமக்கு சூப்பரான பிரண்டை பொடி ரெடி ஆகிடும். இதை நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். காரக்குழம்புல 2 ஸ்பூன் போட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.